நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु நம ஸ்ரீநிதயே நமஹ. திருமகளின் திருநாமங்களிலே இப்பொழுது 112வது திருநாமத்தை நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். விஜய் டிவி நேயர்களே, நாம் செய்த பெரிய பாக்கியத்தினாலே இந்த விடியற்காலை வேளையிலே பிராட்டியினுடைய திருநாமத்துக்கு விளக்கத்தை கேட்டு பிராட்டியை தியானம் பண்ணக்கூடிய பாக்கியம் பெற்றிருக்கோம். பிரம்மாண்ட புராணத்தில் ரிஷிகள் தொகுத்து கொடுத்த திருநாமம் இது. இதில் பிராட்டிக்கு உள்ள தனித்ததொரு பெருமை சொல்லப்பட்டிருக்கு. ராவணன் சீதாதேவியை அபகரிச்சுட்டு போனான். ராவணன் சீதாதேவியை அபகரிப்பதற்கு முன்னாடியும் பலருடைய மனைவிகளை அபகரிச்சிருக்கான். பிறன் மனையை அபகரிப்பது தங்களுடைய தர்மம் என்று ராவணன் சொல்லியிருக்கான். இப்படி செய்யலாமா? பிறன் மனையை நோக்காத பேராண்மை வேண்டாவா? இப்படி மற்ற மனைவியை அபகரித்து கொண்டு வந்திருக்கா, ஏது நியாயமான் பிராட்டியே கேட்குற அவனை. அதுக்கு அவன் பயங்கரமான பதில் சொல்கிறான், இது எங்களுடைய ஸ்வதர்மம். சில பேர் சொல்கிறாங்க வழிப்பறிக்கு வர்றது எங்கள் தர்மம், எங்கள் குல தர்மம். அதை போல் ராட்சசனான ராவணன் சொல்கிறான், ஸ்வதர்மோ ரக்ஷசாம் பீரு பரதாராபிமர்சனம். இன்னொருத்தருடைய மனைவியை இப்படி கவர்ந்து வந்து தங்கள் மனைவியாக்கி கொள்வது எங்களுடைய தர்மம், இதுதான் எங்கள் கடமை, இதுதான் நாங்கள் செய்ய வேண்டியது, இதான் வழிபாடுங்கிற மாதிரி பேசுகிறோம். ஆனால் அதற்கு முன்னாடி ராவணன் அபகரித்த பெண்கள் எல்லாம் சில பேர் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் காண்பிச்சிருப்பாங்க. கொஞ்சம் கணவன் விட்டு இப்படி இன்னொரு மாற்றானோட வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி சில பேர் கொஞ்ச நாள் ரெசிஸ்டன்ஸ் காண்பிப்பாங்க. அதற்கப்புறம் அவங்க ராவணனுக்கு ஈடு கொடுத்துருவாங்க. ஏன்னா ராவணன் அவர்களை அப்படி டெம்ப்ட் பண்ணுவான். பணத்தை காமிச்சு டெம்ப்ட் பண்ணுவான், பலத்தை காமிச்சு டெம்ப்ட் பண்ணுவான். அந்த மாதிரி அவர்களை டெம்ப்ட் பண்ணி எப்படியாவது அவர்கள் அவன் வசப்படும்படியாக பண்ணுவான். ராவணன் அவர்கள் யாரையுமே பலவந்தப்படுத்தலை. இது ராவணனுடைய ஒரு பெரிய நல்ல தன்மைன்னு சில பேர் சொல்லிக்கிறாங்க. ரொம்ப பேருக்கு ராவணன் நல்லவன்னு சொல்கிற ஒரு சந்தோஷம். ஆனால் உண்மையிலேயே ராவணன் அப்படி பலவந்தமாக அவர்களை தன் மனைவியாக ஆக்கி கொள்ளாததற்கு காரணம் அவருடைய பெருந்தன்மை இல்லை, அவனுக்கு இஷ்டம்தான். ஆனால் அவன் அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு எச்சரித்து அவருக்கு சாபம் கொடுத்திருக்கார் பிரம்மதேவன். மனம் ஒப்பி வராத பெண்ணை பலவந்தமாக ராவணன் தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டானாகில் அவனுடைய தலை சுக்குநூறாக வெடித்து விடும்னு பிரம்மதேவனுடைய சாபம். அந்த சாபத்தில் ராவணனுக்கு ஒரு பயம் இருந்தது. இந்த சாபம் பலிக்குமோ பலிக்காதோ யாருக்கு தெரியும். அதுக்காக தலை இருக்கிறது வெடிச்சு போயிடுதுன்னா அப்புறம் எப்படி டெஸ்ட் பண்ணுறது அது? அதனால ராவணன் பெண்கள் மனசு மாறணும் காத்திருந்தான், வேற வழி இல்லாமல். பல பேர் அவனுக்கு மாறி தங்கள் கணவனை மறந்து ராவணனை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி அந்த புறத்தில் பல பேர். அது அவனுக்கு ஒரு பெரிய பெருமை. இத்தனை பேரை நான் என் வசம் கொண்டு வந்தேன், ஏதோ கிரிக்கெட்டில் இத்தனை விக்கெட் எடுத்தேன்னு சொல்கிறா மாதிரி இத்தனை மாற்றான் மனைவிகளை என் மனைவியாக்கி கொண்டேன் அப்படிங்கிறத அவன் தனக்கு பெருமையாகவே நினச்சிட்டு இருக்கான். அது அவனுடைய சிறிய புத்திக்கு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது. அப்பேற்பட்ட ராவணன் சீதாதேவி அபகரித்தான். அதுதான் முதல் தடவை அவனுக்கு அப்செட் ஆகிடுது. சீதாதேவி என்ன ஆனாலும் கலங்கலை. அவனை ஒரு புல்லாக மதிச்சா. எப்பெல்லாம் ராவணன் சீதாதேவியை டெம்ப்ட் பண்ணுவதற்காக பேசுவானோ, அசோகவனத்தில் தங்கியிருந்த சீதை முன்னாடி நின்று, அப்பெல்லாம் சீதாதேவி ஒரு புல்லை முன்னாடி போட்டு தான் பேசுவாள். எந்த செல்வத்தை நீ பெருசாக வச்சுண்டு அந்த செல்வத்தின் அடிப்படையில் என்னை மயக்கலான்னு பார்க்குறியோ ராவணா, அந்த செல்வம் என்னை பொறுத்தப்பட்ட புல்லு தான் அப்படின்னு காண்பிக்கிறது போல, அல்லது ராவணா இந்த நாடே புல்மண்டி போக போகிறது உன்னுடைய தலைமையினால் அப்படின்னு உணர்த்துவது போல, அல்லது ராவணா நீ புல்லை சாப்பிடக்கூடிய விலங்கு போல இருக்க, பசுவை போல மாடை போல அப்படின்னு உணர்த்துவது போல அந்த புல்லை போட்டுட்டு தான் ராவணனோட பேசுவதுன்னு முறையே சீதை வச்சிருந்தா. ஆனால் புல்லா கூட மதிக்கலை உன்னுடைய சொத்தைன்னு காண்பிச்சா. ஆனால் ராவணன் இன்றையிலே ஆகலாலும் எறும்பு ஊற ஊற அம்மி தேயும்னு
காத்திருந்தான் சீதை மனமும் வந்து தன்னை ஏற்கணும். அந்த சீதை ஏற்றுக்கொள்வதற்காக அவன் சொன்ன பேச்சுக்கள் சொன்னான், ஜனகருக்கு செல்வத்தை அள்ளி கொடுக்குறேன், யார் யாரையெல்லாம் நீ பணக்காரனாக்க சொல்றியோ அவர்களுக்கெல்லாம் பணத்தை வாரி வழங்குறேன் அப்படின்னு சொல்லி சீதாதேவி கிட்ட நீயும் நானும் இணைந்து எங்கெல்லாம் போகலாம் ஹனிமூனுக்கு அப்படின்னு அத்தை வேற சொன்னான். இப்போ சமீபத்தில் ஒரு பையனை பார்த்தேன். அந்த பையன் சொன்னான், ஒரு கல்யாணம் நிச்சயமாகிடுது, அப்புறம் அந்த கல்யாணம் கேன்சல் ஆகிடுதுன்னா. ஏண்டாப்பான்னு கேட்டேன். சம்பாதிக்கிறது போகிறல யார் இல்லை. அந்த பெண் சொன்னால் கல்யாணத்துக்கு போகிற ஹனிமூன் எங்கே போடும் அப்படின்னு எங்களை கேட்டா. ஹனிமூன் என்னமா ஊட்டிக்கு போயிட்டா போகிறதுன்னு சொன்னேன். இந்த ஊட்டிக்கிட்டலாம் ஹனிமூன் தான் நமக்கு ஒத்து வராது. நம்ம சுவிட்சர்லாண்டு அல்லது மியாமி பீச்சு அந்த மாதிரி ஃபாரின் ஹனிமூன் அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு அவள் சொன்னான். அது நமக்கு ஒத்து வராதுன்னு சொன்ன உடனே கல்யாணம் கேன்சல் ஆகிடுதுன்னா. அதனால் பெண்கள் பாவம் ஹனிமூனுக்கு இருக்கிற கணவனை விட ஹனிமூன் இடம், அந்த ஹனிமூன் இடம் வேற ஃபாரினாக இருக்கணும், இப்படிலாம் விரும்புகிறாங்க இல்லையா. இந்த சைக்காலஜி ராவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவன் சொல்கிறான், சீதையரை கல்யாணம் பண்ணிக்கோ, நாம் புஷ்ப விமானத்தில் 2 பேரும் போகலாம், விமானத்தில் ஒன்று அழைச்சிட்டு போகிறேன், உலகத்திலே அழகான கடற்கரைகள், அந்த கடற்கரைகளில் நீயும் நானும் தங்கலாம், அந்த கடற்கரைகளில் நீ தங்கும் பொழுது உனக்கு நம்ம அப்பா எப்படி இருக்காரோ கவலை வரக்கூடாது, அவருக்கு நிறைய செல்வத்தை கொடுக்குற நீயே அவருக்கு அனுப்பு, இப்படியெல்லாம் நாம் ஆனந்தமாக இருக்கலாம் அப்படின்னு பல விஷயங்களை சொன்னான். அவரை கணக்கு போட்டிருக்கான், இதுக்கெல்லாம் சீதா மயங்கிடுவான். அவன் போட்ட கணக்கு அனைத்தையும் பிழையாயிடுது. சீதை அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட இடம் கொடுக்கல. உலகத்தை எல்லாம் ஆண்டு லங்கேஸ்வரன் பேர் பெற்று பரமேஸ்வருடைய கைலாசவலையே ஆட்டினவன்னா எனக்கு எப்பேற்பட்ட வலிமை இருக்கு என்று தன் வலிமையை காண்பிச்சு சீதாதேவிட்ட பேசினான். உலகத்திலே அதிகமான புஜபலம் எனக்கு தான், உலகத்திலே அதிகமான வரபலம் எனக்கு தான், உன்னுடைய கணவன் ராமபிரான் பெரும் காலால் நடந்து போகிறவன், அவன் சொந்த அப்பனே ராஜ்யம் கிடையாதுன்னு காட்டுக்கு விரட்டிவிட்டான், அவனை போய் பெருசாக நினைக்கிறையேன்னு எல்லாம் சொல்லி பார்த்தான். ஆனால் அவன் போட்ட கணக்கு அனைத்தும் தப்பாயிடுது. சீதாதேவி அதுக்கெல்லாம் மயங்கலை. இப்படி போட்ட கணக்குகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவளாக சீதை இருந்தாள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மந்தோதரியே உனக்கு சேவகியாக வேலைக்காரியாக ஆக்கிறேன்னு சொன்னான். அதுக்கும் அவ மசியலை. சிலோனில் நுவரேலியான்னு ஒரு மலை இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மலைப்பகுதியில் தான் சீதாதேவியுடைய அசோகவன சிறை இருந்ததாகவும், நுவரேலியா என்பதுக்கு நீ வரையா இல்லையா நான் கல்யாணம் பண்ணிக்கன்னு தினம் கேட்டதுனால நுவரேலியான்னு பேர் வந்தது அப்படின்னும் நான் எனக்கு எங்கள் ஹெட்மாஸ்டர் தியாகராஜர் சொல்வார் காலேஜ் ஸ்கூலில் படிக்கிறச்சேன். அப்படியெல்லாம் அந்த ராவணன் எவ்வளவோ பண்ணி பார்த்தான். அந்த ராவணனுடைய எண்ணங்களெல்லாம் கடந்து நின்றாள் சீதாதேவி. அவன் கணக்கனைத்தையும் தப்பாக்கி நின்றாள். அதே போல சீதாதேவியுடைய பெருமை, நான் சொல்றேன் நீ சொல்றேன்னு எத்தனை பேர் சொல்றோம், அந்த பெருமையெல்லாம் இவர்கள் புத்திக்கு அப்பாற்பட்டதாக இருக்கு. இன்றைய தினம் ராமாயணம் இவ்வளவு பிரசித்தமான ஒரு இலக்கியமாக இருக்குன்னா அது ராமபிரான் அப்பாவின் சொல்லை கேட்டு ராஜ்யத்தை துறந்து கானகம் போனதுனாலா, அல்லது ராமபிரானை விட்டுட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு எவ்வளோ டெம்ப்ட் பண்ணானே ராவணன், காலில் விழுந்து கெஞ்சினானே, அப்பொழுது கூட தன் நிலை மாறாமல் உறுதியாக தன் கணவனுக்காக காத்திருந்த சீதையினுடைய தியாகத்தின் அடிப்படையில் இருக்கா அப்படின்னு கேட்டால், காளிதாசன் போன்ற மகாகவிகள் அது சீதையின் தியாகத்துக்கு தான் முக்கியமான பேர் வைக்கிறாங்க. அது வால்மீகி பகவானே சீதாயா சரித்தம் மகத் என்று சீதையின் சரித்திரம் என்று சொல்றார். பிள்ளலோகாச்சார் இதிகாச சிரேஷ்டமான ராமாயணம் சிறையிருந்தால் ஏற்றம் சொல்கிறதுன்னு சொல்றார். இப்படி அந்த சீதாதேவியினுடைய பெருமையானது நம்முடைய புத்திக்கும் எண்ணத்திற்கும் கணக்குக்கும் அப்பாற்பட்டது. ராவணன் கணக்குக்கோ அல்லது ரிஷிகளுடைய புத்திக்கோ அல்ல பக்தர்களுடைய அவருடைய எண்ணங்களுக்கோ எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு எல்லாவற்றையும் கடந்து நிற்கக்கூடிய ஏற்றமுடையவள் லக்ஷ்மி தேவி. இந்த அடிப்படையில் அவளுக்கு ஒரு பெயரிட்டார்கள் சங்கியாதீதா. சங்கியாதீதா என்றால் எல்லாவித கணக்குகளுக்கும் அப்பாற்பட்டவள் என்று பொருள். சங்கியா என்கிற சொல்லுக்கே புத்தி என்றும் சமஸ்கிருதத்தில் ஒரு பெயர் வச்சிருக்காங்க. புத்திக்கு சங்கியா என்று ஒரு புத்தி. பகவத்கீதையில் 2வது அத்தியாயத்துக்கு சாங்கிய யோகம்னு பெயர். சாங்கிய யோகம்னா அந்த இடத்துல சாங்கியர்கள்னு சொல்லக்கூடிய ஒரு பிலாசபியை பற்றி கிருஷ்ணன் பேசலை. அறிவை வைத்துக்கொண்டு செய்யக்கூடிய விஷயத்த சொல்கிறான். அறிவு என்பது சங்கியைக்கு உள்ள பெயர், சங்கியை என்பது அறிவுக்குள்ள ஒரு பெயர்.
அதனால அந்த அறிவு சம்பந்தமான விஷயத்தை சொல்றதுனால சாங்கிய யோகம் என்று பெயர் என்று விளக்கி உள்ளார்கள் ஆன்றோர்கள். அப்படி சங்கியை என்று சொல்லக்கூடிய அறிவு, எண்ணங்கள், கணக்குகள் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இருப்பதினால சங்கியாதீதாவாக பிராட்டி திகழ்கிறாள். இந்த சங்கியாதீதையான பிராட்டியை நினைத்து பார்த்தால் நமக்கு ஒரு அற்புதமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பிராட்டியை பற்றி போன திருநாமத்தை விளக்கும் பொழுது சொன்னேன். அந்த பிராட்டியினுடைய அருளால் தான் கல்லூரி வாழ்க்கை நன்கு அமைந்தது. இந்த ஆண்டு வீணாயிடுமோன்னு இல்லாத நிலைமையில காப்பாத்தினான். ஆனால் அந்த வருஷம் முழுக்க பிராட்டியுடைய ஸ்தோத்திரம் சொல்ல சொல்லி திருத்தப்பனார் எனக்கு பயிற்சி கொடுத்திருந்தார். அப்படி லட்சுமி தேவியை பற்றிய ஸ்தோத்திரங்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டே இருந்ததுனால, குணரத்ன கோஷத்தை விடாமல் சொல்லிக் கொண்டிருந்ததுனால, அது வரைக்கும் என்னன்னோ கணக்கில் சரியில்லாத மாணவன் நினச்சிட்டு இருந்தேன். கணக்கில் ரொம்ப கெட்டிக்காரன்னு பியூசியில் மார்க் வாங்கி இன்ஜினியரிங் காலேஜில் சீட் ஆகிடுது. ஆகையினால யார் யாருக்கு மேத்தமெட்டிக்ஸ்னால் விளக்கண்ணையாக இருக்கோ மாணவிகளுக்கு, மாணவர்களுக்கு, அவர்களுக்கெல்லாம் இப்பொழுது நாம் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை ஜபித்தால் அந்த பாடம் சுலபமாக இருக்கும். அப்பேற்பட்ட திருநாமமா இது. புத்திக்கு அப்பாற்பட்டவள் என்று பிராட்டியை சொல்லக்கூடிய சங்கியாதீதா என்கிற திருநாமம். இதை சொல்லுகின்ற ஸ்லோகம் சங்கியா புத்திகி புரோக்தா துவஸ்யாக பாதே பக்திர் ஏஷாம் நாஸ்தி தூரே தேஷாம் தஸ்யா சேயம் சங்கியாதீதா நாம்னா லக்ஷ்மிஹி. இது இத்தனை நாள் நான் சொன்னது உங்கள் மனசில் பதியறதுக்காக அப்படியே விளக்கமாக போட்டிருக்கு. சங்கியா என்பது கணக்கு போடும் அறிவு. ஆனால் அவள் அடியில் திருவடியில் பக்தியற்றவர்கள் அவளை தங்கள் அறிவாலே கணக்கிட வல்லார்கள் அல்லர். எனவே அவளுக்கு சங்கியாதீதா என்று திருநாமம். அந்த சங்கியாதீதா என்கிற திருநாமத்தை ஜபித்தால் கணக்கிலே வல்லமை நிச்சயமாக கிடைக்கும். கணக்கு கஞ்சி ஓடக்கூடிய மாணவர்களே, மாணவிகளே, கணக்கு பாடம் கசக்காமல் இருப்பதற்கு நீங்கள் எல்லாம் என்னுடன் சேர்ந்து வடுவூர் சீதாதேவியை தியானம் செய்து கொண்டு இந்த திருநாமத்தை ஜெபியுங்கள். சங்கியாதீதாயை நமஹா. நன்றி, வணக்கம்.